டிசம்பர் 18 வியாழக்கிழமை. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28. தேவனுக்கு பயப்படுங்கள், ஏனென்றால் நம்முடைய ஜீவியம் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது. நம்முடைய நித்தியமும் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது. ஆகவேதான் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். ஒருமுறை அந்த நரகத்தை குறித்து சிறிது சிந்தித்து பாருங்கள். அந்த நரகத் தண்டனை எவ்வளவு கொடிதாய் இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். தேவனை விட்டு தூரமாய் விலகிப் போனால் நரகத் தண்டனையை எத்தனை யுக யுகமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். ஸ்காட்லாந்து தேசத்தில் பெரிய பீங்கான் தொழிற்கூடம் ஒன்று இருந்தது. கண்ணாடியை உருக்கி பாத்திரங்களாக மாற்றும் அந்த தொழிற்சாலையை ஒரு ஊழியர் பார்வையிட வந்தார். அங்கே கண்ணாடி பீங்கான் உருக்கப்பட்டு உலைக்களத்திலிருந்து வெளியே வருவதை பார்த்தார். உலைக்களத்தின் அகோர வெப்பமும் செந்நிறமான அக்னி பிழம்பும் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் மெய்மறந்து, இந்த உலைக்களமே இவ்வளவு பயங்கரமான அகோர அக்னியாயிருக்கும் என்றார். நரகம் எத்தனை கொடிய வேதனையுடையதாயிருக்கும் என்று சத்தமிட்டு சொன்னார். இந்த வார்த்தைகள் அந்த ஊழியரின் அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு தொழிலாளியின் காதிலே விழுந்தன. அவன் சிந்திக்கலானான். அவனுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நரகத்தின் அகோர காட்சி தெரிந்தது. அவன் கதறி கதறி அழலானான். பல மாதங்கள் கழித்து அவன் அந்த தேவ ஊழியரை சந்திக்க வந்தான். ஐயா, நீங்கள் தற்செயலாய் உலைக்களத்துக்கு வந்தீர்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டீர்கள். ஆனால் அது என்னை ஆழமாய் சிந்திக்க வைத்தது. அந்த நரகத்துக்கு தப்பும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நரகத்திலிருந்து தப்பும் வழியை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கதறி அழுதான். அந்த நாள் அவனுடைய இரட்சிப்பின் நாளாயிருந்தது. அநேகர் எரி நரகத்தை குறித்து சிந்திக்கவோ தியானிக்கவோ விரும்புகிறது இல்லை. ஆனால் அது உண்மை என்பதை யாரால் மறக்க முடியும்? பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மையோ அது போலவே நரகம் இருப்பதும் உண்மையே. அன்புள்ள தேவன் ஒரு மனுஷனை நரகத்தில் தள்ளுவாரா என்று அநேகர் வாதாடுகிறார்கள். அவர் தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் செய்கிற மனுஷனால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவனாகவே அந்த அன்புள்ள தேவனை விட்டு விலகி ஓடி பாதாளத்தில் விழுந்து விடுகிறான். தேவ பிள்ளைகளே, இன்று கிறிஸ்துவண்டை வாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் கிறிஸ்துவின் மகிமையான ராஜ்யத்திலே காணப்பட பூரணமாய் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தாரை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் மாத்திரம் சந்தோஷமாய் பரலோக ராஜ்யத்திற்குச் சென்றுவிட உங்கள் வீட்டார் நித்தியமாய் நரகக் கடலில் தவிப்பார்கள் என்றால் அதில் உங்களுக்கு என்ன மேன்மை உண்டு? என்ன சந்தோஷம் உண்டு? சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31.